வணக்கம் மாஸ்டர். நான் காவியா. என்னுள் இழந்த சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன். இறை அப்படின்னா என்ன? இறையோட விளக்கம் தெரியப்படுத்துங்க மாஸ்டர். இறை என்றால் என்ன? மக்களுக்கு நிறைய பேருக்கு இறைனா என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். வணக்கம் காவியா. இறை என்னன்னா மக்களுக்கே தெரியாமல் இருக்கா? எவ்வளோ வேண்டுதல், எவ்வளோ கோயில்கள், எவ்வளோ வழிபாடுகள், வீட்டில் உள்ள பூஜை அறை, தெய்வ உருவங்கள் எல்லாமே வச்சு வணங்குறாங்க. இறைனா என்ன அப்படின்றதா கேள்வியா? ஆமாம், அதோட சரியான விளக்கம் தெரியல மக்களுக்கு. இறைனா என்ன அப்படின்னு, இறை கடவுள் தெய்வம்னு சொல்கிறாங்க. இறைனா என்ன? ஏன்னா உருவ வழிபாடு, இறைக்கு உருவம் இருக்கா? உருவ வழிபாடு எதுக்கு? அதாவது கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே இயல்பாக பிறந்து வளர்ந்த ஒரு மனிதருக்கு, அதாவது என்றுள்ள கல்வி முறை, நம்பிக்கைகள், பதிவுகள், நம்மளை வழிநடத்திய நம்மளை வளர்த்த பெற்றோர்கள் இருந்த பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நமக்குள்ள புகுத்தப்பட்டு அதன் மூலியமாக ஒரு அச்சம் இல்லை ஒரு வேண்டுதல். அதாவது இங்கே இறை வேண்டுதல் அப்படின்ற ஒன்றுக்கு தான் இறையை நாடுறாங்க எல்லாருமே. தனக்கு உண்டானது எங்கேருந்தோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இறைய வேண்டுதல் அப்படின்றதும், அது வேண்டுதல்களுக்கு எவ்வளவோ செயல்கள் மனிதர்கள் செய்கிறாங்க. இப்படி அந்த இறை அப்படின்ற ஒன்று முழுமையாக உணரணும் அப்படின்றது இது இயல்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதாவது எனக்குள் தான் இறை இருக்கிறது, நான் தான் இறை அப்படின்ற ஒரு தன்மை. இதை உணராமையே ஏதோ புறத்திலிருந்து ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது நடக்கணும், வாழ்க்கையில் நிறையா பொருள் பணம் சேர்க்கணும் இப்படின்ற ஒரு நிலைக்கு இறைகிட்ட ஒரு வணிகம் தான் நடக்குது. இன்னைக்கு இறைன்றதே அப்படிதான். கோயிலுக்கு போடுறதோ, ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ, நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சா நான் இதை பண்றேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு பேரம் அங்க. இது இறை இவ்வளவு தாழ்வானதா? இறை அப்படின்றது ஒரு பேரம் பேசி ஒரு வியாபாரத்திலேயே இறை செயல் செய்யும் அப்படின்னா அது இறையே இல்லை அப்படின்றது. கடவுள், இறை, தெய்வம், உருவம் இது எல்லாமே ஒண்ணுதான். அதற்கு படிநிலைகளாக ஒவ்வொருத்தரும் அதை வச்சு வணங்கி அந்த நிலைக்கு உயர்ந்து போகணும். அதாவது பக்தியோ வழிபாடோ என்பது ஒரு படிநிலை. அந்த படிநிலையில செயல்பட்டு பக்தியாக இருந்து, பக்தின்றதே இங்க என்னன்னா விருப்பம். நான் இன்னொரு கோணத்துல அதை நான் சொல்றேன், ஆழ்ந்த விருப்பம். இங்க உயிர்கள் எல்லாமே, பிற உயிர்கள் எல்லாம் கடவுளை வணங்குதா? இல்லையே. பிற உயிர்கள்லாம் என்ன, தனக்கு உண்டான தேவையை ஏங்கி விருப்பத்தோட இருக்கும். ஒரு மரம் தான் இருத்தலுக்காக நிலை பெற்று வளரணும் அப்படிங்காக அது மழையை வேண்டி விரும்பும். எல்லா உயிர்களும் அப்படிதான். இங்க படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுமே தன்னுடைய இருத்தலுக்கு எது தேவையோ, இருத்தலுக்கு எது தேவை, உணவு, இருப்பிடம், வாழ்வாதாரம். வாழ்வாதாரம்னா உயிரோடு இருப்பதற்குண்டான ஒரு பாதுகாப்பு உணர்வு தான், அச்ச உணர்வு இல்லை, எச்சரிக்கை உணர்வு. தன் உயிரை பாதுகாத்துக்கணும், தன் உடலை பாதுகாத்துக்கணுன்ற ஒரு நிலை எல்லா உயிர்களுக்குமே வழங்கப்பட்டது. இந்த மனிதர்களுக்கு தான் அதை தாண்டி மனம் என்ற ஒரு 6வது அறிவு செயல்படும் போது அதிலிருந்து எழக்கூடிய பெருமை, பொறாமை, இச்சை, இந்த குணங்கள்ல அவங்க ஆட்பட்டு கிடக்கும் போது, இந்த பெருமை பொறாமை எப்படி எழுது? பிற மனிதர்களை பார்க்கும்போது ஒப்பீடுகள்ல தானே ஏற்படுது. இதுல ஏற்படுறது, அதோடு சேர்ந்த இச்சை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது, பிறர் உரிமையை பறிக்கிறது, இதிலெல்லாம் ஆட்படும் போது தான் ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. நிறைவான ஒரு தன்மை அவங்க மனதில் எழாது. இப்படி எழாத ஒரு நிலை இருக்கும்போது ஏதோ நம்ம தவறு பண்றோம் அப்படின்ற ஒரு நிலை, இது இயல்பா உள்ளதுக்கே சொல்றேன் நான். இது படிப்பு மூலியமாகவோ பிறர் சொல்லி கொடுத்தோ வருவதல்ல, இது இயல்புலேயே இருக்கும். அந்த இயல்புலேயே இருக்கக்கூடிய சிவம் சொல்லலாம், இறைன்னு சொல்லலாம், கடவுள் சொல்லலாம். அது உணர்த்தது இது சரியில்லை. உள்ளுணர்வு அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா? அந்த உள்ளுணர்வு இது ஒரு ஒழுங்குக்குள்ள நம்ம இருக்கணும்ன்றத உணர்த்துது. அதை மீறும் போது தான் குற்ற உணர்ச்சி வருது, ஒரு அச்சம் வருது, ஒரு நிறைவில்லாத தன்மை மனதிற்குள்ள எழுது. அந்த நிலை வரும்போது தான் மனிதர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வழிபாடு, சடங்கு,
ஒரு முறைகளை கையாண்டு அதிக நன்கொடைகளை வழங்குவது, கோயில்களுக்கு அதிக நன்கொடை வழங்குவது. இப்போ உணவு வழங்கும் போதே, அன்னதானம் பண்ணும்போதே என்ன நினைக்கிறாங்க, என்னோட பாவம் எல்லாம் தீந்துரும், எனக்கு புண்ணியம் கிடைக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு நோக்கம் அதை வச்சே செய்கிறாங்க இல்லையா? இப்போ இது எல்லாமே அந்த குற்ற உணர்ச்சியை மறைப்பதற்காக செய்யக்கூடிய செயல்களாக தான் இதை நான் பார்க்குறேன். இது இயல்பாக உள்ள ஒரு மனிதர் ஒரு தர்மம் செய்வதோ, ஒரு அன்னதானம் செய்வதோ, ஒரு வேண்டுதல், இப்படி சக மனிதர்களை அரவணைத்து வாழாமல் சக மனிதர்களிருந்து சுரண்டுறது, இயற்கை வளங்களை சுரண்டுறது, பிற உரிமைகளை பறிப்பது, உரிமைகளை தலையிடுறது, தன்னுடைய உரிமையும் விட்டு கொடுத்தே வாழ்றது, அடிமைத்தனமா இருக்கிறது, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வடிகாலா இறைன்னு ஒரு தேடுதலை அவங்க வச்சுக்கிறாங்க. இந்த குற்ற உணர்ச்சியை மறைக்கிறதற்காக செய்யக்கூடிய செயல்களை தான் வழிபாடா நிறைய மனிதர்கள் செய்கிறாங்க. உண்மையான வழிபாடு, உண்மையான ஒரு நிறைவு நிலை, எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாத ஒரு மனிதர் கடவுளை வணங்கவே மாட்டார், அவர் கோயிலுக்கும் போக மாட்டார், அவருடைய வீடுகளில் தெய்வ உருவங்கள் படங்களே இருக்காது, எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க சக மனிதர்களே வணங்குவாங்க, வாழ்த்துவாங்க, அரவணைப்பாங்க, வழி நடத்துவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இங்கே இருந்தாங்க. அவர்கள் தான் நம்ம குலதெய்வங்களாக வழிபடுறோம். ஊர் பெரியவர்கள், ஊர் தலைவர்கள், இப்படி உள்ளவங்களை நம்ம குலதெய்வங்களாக இன்றும் வழிபடுறோம். இப்படி இருந்த எவ்வளோ இறையியலாளர்கள், இவர்கள்லாம் இறையை உணர்ந்து அதை உணர்த்தி, அவங்களாம் வழிபடவோ சொல்லலை, தியானம் பண்ண சொல்லலை, எப்பவுமே சடங்குகளை பண்ண சொல்லலை, மனிதர்களை மதிக்க சொன்னாங்க, தன்னை மதிக்கணும். இதுதான் நான் இறையா பார்க்குறேன். அந்த ஒழுங்கு, சக மனிதர்களை அரவணைக்கிறது, நமக்குள் இயங்கும் உயிர்தான் கடவுள் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த உயிர் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. இதை உணர்ந்து வாழ்வது தான் மனித பிறவியோட நோக்கம். அதில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, ஒரு ஆழ்ந்த புரிதல், உணர்தல் எல்லாமே வரும். இந்த நிலைக்கு போவதற்கு ஒரு பக்தி, ஒரு படிநிலை. அந்த பக்திக்கு நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பக்தி கண்மூடித்தனமாக பிற மத குருமார்களை பின்தொடர்ந்து செல்வதோ, அவர்களை வழிபடுவதோ இல்லாமல், நம்மை உணர்ந்து, நமக்குள் இயங்கி கொண்டிருக்கும் உயிரை உணர்ந்து, அதனிடமே அனைத்து நமக்குள் எழும் கேள்விகளை கேட்டு, அகத்தூண்டல் என்று சொல்லக்கூடிய உள்ளிருந்து எது உணர்த்தப்படுகிறதோ அதன்படி வாழ்வை அமைத்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் தான் இறையியலாளர்கள். அவர்கள்தான் இறை. அது அனைவருக்குமே வழங்கப்பட்டது தான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள இயல்பு நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இயல்பை தொலைத்ததினால்தான் இந்த யார் வீட்டிலெல்லாம் பெரிய பெரிய பூஜை ரூம் இருக்கோ, பெரிய பெரிய சாமி சிலைகள் இருக்கோ, அவர் நேர்மையாக உழைக்கிறவராக இருப்பார், பிற மனிதர்களுடைய உரிமையை பறிக்கிறவராக இருப்பார். எந்த ஒரு விதமான தெய்வ உருவங்களோ இல்லாமல் இயல்பாக வாழக்கூடிய மனிதருடைய வீட்டில் பூஜை அறைகள் என்றைக்குமே இருக்காது. ஆலயங்களுக்கும் செல்ல மாட்டாங்க, மனிதர்களோட இணக்கமாக வாழ்வாங்க. இது புரியுதா? புரியுது. இப்போ சரியான இறை உணர்த்தல், வழிகாட்டுதல், இது இறை தான் உணர்த்துது அப்படின்னு எப்படி ஒரு வழியில போறது? இதுவும் நல்ல ஒரு இதுதான் நீங்க கேட்கறது. அதாவது இது இறை தான் உணர்த்துதா, இல்ல என்னோட எண்ணத்துல இருந்து வருதா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது எண்ணங்கள் மனதுல நிறைய எழும், வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வருவதற்குண்டான மூலம் எது? மனம். மனதிலிருந்து தான் எண்ணங்கள் எழுது. இந்த இறை உணர்த்தல் அப்படின்றது நான் அந்த இதுலயே சொன்னேன், அகத்தூண்டல் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்குள் எந்த அடையாளங்களுமே இல்லாமல், இப்போ நீ இருக்க, நான் வந்து காவியா, நான் இந்த இது படிக்கிறேன் அப்படின்றதுலாம் என்ன? அதெல்லாம் உன்னோட அடையாளம். நான் இன்னாரோட பொண்ணு, இன்னாருடைய மகள், இப்படின்ற இந்த தான் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா?
இந்த நிலை எந்த மனிதருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவர்களுக்குள் எண்ணங்கள் அதிகமா இருக்கும், புற தூண்டுதல் நிறைய இருக்கும். அவரை நிறைய பேர் அவருக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆலோசனைகள் புறத்திலிருந்து நிறைய வரும். பார்க்கறது, கேட்டது, படித்தது, நம்பிக்கைகளுக்குள்ள உள்ள ஏற்படுத்தி கொண்டது, இப்படி நிறைய புற விஷயங்கள்லேருந்து வந்தவைகளை கொண்டு அவர் ஒரு செயலை செய்வதற்கு திட்டமிடுவதை தனக்குள் ஆழமாக வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்து தனக்குள்ளேயே அதை வளர்த்து எடுக்கும்போது அகத்திற்குள்ளிருந்து அவருக்கு செயல்பாடுகள் தோன்றும். அது இறை வழிகாட்டுதல், இறை உணர்த்துதல். அதான் இதை விடுத்து இந்த அடையாளங்களோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இப்போ 4 பேர்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க. ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா இது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிட்டலாம் போவாங்க. இது ஒரே மனிதருக்கு ஏற்படுற மாதிரி எல்லாருக்கும் ஏற்படாதே. அவரவர் நிலைக்கு ஏற்ப, அவரவர் நிலை நான் சொல்றது அவர் சிந்தனையில் எப்படி இருக்காரோ, அவருடைய எண்ணத்திலும் அவருடைய ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையில் எப்படி இருக்காரோ அப்படிதான் அந்த தொழிலும் இருக்கு. இதன்படி தனக்குள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கோ ஒரு தொழில் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் அகத்தூண்டல் என்ற ஒரு செயலில் எனக்குள் எது எனக்கு உணர்த்தப்படுகிறதோ அதன் வழியாக நான் மட்டுமே செயல்படுவேன். இதை ஊரே எதிர்க்கும். ஒரு சில இதில் சுற்றி இருக்கிறவங்களாம் எதிர்ப்பாங்க, மறுப்பாங்க. இருந்தாலும் இது நம்மை சரியாக மட்டுமே வழி நடத்தும் என்ற ஒப்படைப்பில் அதன்படி அவர் செயல்படும் போது அதில் தோல்விகளும் வரலாம். அதனால இறை உணர்த்தது எனக்கு தோல்வியாக முடிஞ்சது, அதை ஏற்றுக்கணும். அப்படி ஒரு தோல்வியோ அதில் மாற்று விஷயங்கள் பொருந்தாத நிலைகள் ஏற்பட்டாலும் அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் நிதானமான புரிந்து கொள்ளும் தன்மை ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கணும். சரி, இது ஏதோ ஒரு இதற்காக, இது ஒரு அனுபவத்திற்காக நமக்கு நடந்தது. அதான் நம்ம இதில் சொல்லக்கூடிய அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி என்ற ஒரு நிலைப்பாட்டு, அதையும் ஏற்றுக்கொண்டு சரி இது இப்படி அடுத்தது பண்ணி பார்க்கலாம், அது உணர்த்தும் போது அடுத்த செயல், இப்படி நமக்குள் ஆழமாக உணர்ந்து இந்த அதிகாலை வேளையில் நமக்குள் எது உணர்த்தப்படுகிறதோ அது இறை உணர்தல். புறத்திலிருந்து வர்றது நம்மளுடைய எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், இப்படி ஆட்பட்டு கிடக்கும்போது இது நிறையா வரும். இதை ஆழமாக உள்ளூர மூழ்கி திளைக்கும் போது இது நம்மை வழி நடத்தும். இதுதான் இறை உணர்த்தல். நமக்கு இப்போ ஒரு உணர்த்தல் நமக்குள்ள இருந்து எழுது. ஆனா அது வந்து நிறைய பேர் தடை, ஃபேமிலியே இருக்கட்டும், சொசைட்டி அதுக்கு தடையா இருக்கும். நம்ம அந்த விஷயத்த செய்யவே முடியாது. ஆனா நமக்கு அது உள் மனதுல தோணும். அதை வந்து சொசைட்டிக்காக நம்ம மாத்திக்கிறோம். அதுல இருந்து எப்படி வருது? அவங்க எல்லாரையும் தாண்டி எப்படி அதை செயல்படுத்துறது? அதான் நான் சொன்னேனே, மறுப்பாங்க. கூட இருக்கிறவங்களே மறுப்பாங்க. ஒரு மனைவி முடிவெடுத்தா கணவருக்கு பொருந்தாது, கணவர் எடுத்தா மனைவிக்கு பொருந்தாது, பிள்ளைகள் ஒத்துக்க மாட்டாங்க, நண்பர்கள், உறவுகள் எதுவுமே அதை மறுப்பாங்க. அதில் முரண்பாடுகள் இருக்கும். ஒத்த கருத்து உள்ள மனிதர்களா 2 பேரை கூட இறை படைக்காது. மாற்று கருத்துக்கள் இருக்கும். கருத்து முரண்பாடுகள் வரதான் செய்யும். அதான் நான் சொல்றபடி உங்களுக்குள் எது உறுதியாக நிலைப்பாட்டில் உள்ளிருந்து எழுகிறதோ அதில் செயல்படுங்க. இது ஊரே எதிர்த்தாலும் சரி. ஆனால் அதில் நீங்கள் செயல்பட்டு அது சரியாக செஞ்சு முடிக்கும் போது அந்த சுற்றி இருந்தவங்களும் என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்லியிருந்தா கூட தவறாக போயிருக்கோம், அவங்க செஞ்சது சரியாக இருக்குது, அவங்க சரியாக தான் செய்வாங்க அப்படின்ற நிலை அதன் பிறகு வரும்போது அவங்க முடிவெடுத்தா சரியாக இருக்கும், ஏதாவது நமக்கு முடிவெடுக்க முடியும், நம்மள்ட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு நிதானமான ஒரு நிலையில் உள்ள மனிதருக்கு வாய்க்க பெறும். சில நேரங்கள்ல நம்ம எடுத்த முடிவு தவறா ஆகலாம். அப்போ எல்லாரும் வந்து நான் சொன்னல ஏன் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நிறைய அந்த எதிர்ப்பு வரும். அப்போ ரொம்ப மனம் ரொம்ப இதாயிடும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அதுல இருந்து எப்படி இதாகிறது? மாத்திக்க வேண்டாம். அதாவது சுத்தி இந்த வசைப்பாடுகள் வருந்தான். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? உங்களுக்கு உள்ளுணர்வு உணர்த்தியபடி நீங்க செய்யும் போதே அதுல ஒரு சில தோல்விகளோ மாற்றங்களோ ஏற்படும் போது அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க போவீங்க. ஆனா சுற்றம்
உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ம். அதற்கு உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் வழங்கப்படும், திட்டுகள் வழங்கப்படும், உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும். இதிலெல்லாம் கலங்காமல், அதுதான் அஞ்சாமல், அசையாமல், நிலை பெற்று இதன்படி தான் நான் செயல்படுவேன். சரி பரவாயில்ல, அடுத்தது நான் பண்ணுறேன். இதில் புற தூண்டலுக்கு ஆட்பட்டு அவங்க சொல்கிறபடிலாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய உரிமையை அதை நீங்கள் விட்டு கொடுத்தது இழந்தது மாதிரி சமம். அப்போ பிற மனிதர்களின் ஆளுமைக்கு நீங்கள் ஆட்படுற மாதிரி ஆகிடும். இதில் இது வந்து திமிர் இல்லை, இது நினைக்கலாம் இது திமிர் பிடிச்சவங்கன்னு அந்த பேச்சும் வரும். பரவாயில்ல, சற்று திமிரோடு தான் இருக்கணும். ஆமாம், நான் திமிரோடு இருங்கன்னு தான் சொல்கிறேன். இது தலக்கணம் இல்லை, நமக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு வழி, அது நமக்குள்ள ஆழமாக தெரியுது இல்லையா? இதை பிறருக்காக விட்டு கொடுப்பதோ தொலைப்பதோ என்பது சகிப்புத்தன்மை. ஓரளவுக்கு போகலாம். இதுவே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா, சகிப்புத்தன்மையே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா அது அடிமைத்தனம். அது கண்டிப்பாக இருக்கும். எந்த உயிருமே அப்படி இருக்காது. பிற உயிர்கள் எதுவுமே தனக்கு விருப்பம் இல்லாத புற தூண்டுதல் மூலியமாக எதுவுமே செயல்படல. நீங்கள் ஒரு பறவை போய் நீ பற அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பறக்கும் போது தான் பறக்கும். நீ இப்போ சாப்பிடு, அதுக்கு தோணும் போது சாப்பிடும், பசிக்கும் போது தான் சாப்பிடும். நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் முதற்கொண்டு எல்லாமே இயல்பில் இருக்குது. அவங்களுக்குள்ள அகத்தூண்டல் மூலியமாக பிற உயிர்கள் அனைத்துமே இயல்பாக செயல்படுது. மனிதர்கள் மட்டும்தான் புற தூண்டுதலும் புற நம்பிக்கைகள் திணிவுகள் புனைவுகள் இதன் மூலியமாக ஆட்பட்டு என்னென்னமோ செஞ்சு ஒரு நிறைவில்லாத ஒரு நிலை. நீங்கள் இப்போ சொன்னபடி மற்றவங்களாம் சொல்கிறாங்க திட்டுறாங்கன்னு ஒரு செயலை செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு நிறைவு வருமா? அதுபடி தானே நிறைய பிள்ளைகள் வந்து படிப்பில் அவங்களுக்கு விருப்பமான படிப்பு ஒன்று இருக்கும், அம்மா அப்பா சொல்கிறாங்களேன்னு ஒரு வழி இல்லாமல் படிக்கிறாங்க. அப்போ நிறைவில்லாத ஒரு தன்மையில் வரும்போது மன அழுத்தத்துக்கு தான் ஆள்படுறாங்க இந்த பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒவ்வொரு உயிருமே இங்கே உரிமையோடு தான் படைக்கப்படுது. விடுதலை உரிமை அப்படின்னு அதில் செயல்பட நம்ம உறவுகளும் அனுமதிக்கிறது இல்லை, தாய் தந்தைகளும் அனுமதி. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நான் ஒரு தனிப்பிறவி, எனக்கு இறை வழங்கியிருக்கிறது, எனக்கு ஆற்றல்களை வழங்குது, உணர்த்துது, செயல்பட வைக்குது, அதன்படி நான் செயல்படுகிறேன். இதில் சக மனிதர்களை தூக்கி எறிஞ்சு போடுமானா அப்படி இல்லை. பொருந்தி வந்தால் ஏற்றுக்கலாம், பொருந்தாமல் போனால் விலகி தான் வைக்கணும். மாற்ற முடிஞ்சதை மாற்றணும், மாற்ற முடியாததை ஏற்றுக்க பார்க்கணும். அது ஒரு நிலைக்கு மேலே போச்சுன்னா விலகும். இதுதான் நிலை. இந்த நிலையில் நம்ம எப்பவும் இருக்கணும். ஒரு சக மனிதர் ஒரு புற தூண்டுதல்னால நம்ம மனதில் எழுதுகிற அந்த ஒரு விஷயமே கவனிக்காம இருக்கிறாங்க. புற தூண்டுதல்னால அது எப்படி, அது நம்ம இறை உணர்த்தல் அப்படிங்கிறது யாரு சொல்லி நமக்கு தெரியும்? அதை வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு யாரும் இல்லை நமக்கு. இதுதான் நம்ம இறை தூண்டுதல், இதுதான் நம்ம ஆள் மனதுல இருந்து நமக்கு வருது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நான் சொன்னபடி அந்த விருப்பம் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒரு குரு அவசியம். தாய் தந்தையர் இருக்காங்க, இறை இருக்கு, இருந்தாலும் அந்த இறையை உணர்த்தக்கூடிய முழுமையாக உணர்த்தக்கூடிய ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும், வழிகாட்டி. அது கண்டிப்பாக வந்து அடைவாங்க. நீங்கள் ஆழமாக விரும்புனீங்கன்னா நீங்கள் தேடிலாம் போக வேண்டாம். நான் இப்படி வாழணும், எனக்குள்ள இந்த புரிதல்கள் எழணும், எனக்குள் உணர்த்தப்படுவது அனைத்துமே சரியானதா என்பதை நானே புரிந்து கொள்வதற்கு உண்டான உணர்த்தல்களை எனக்கு வழங்கக்கூடிய ஒரு வழிகாட்டி அவர் இந்த வாழ்க்கையில எங்களுக்கு அமையணும்னு ஆழ்ந்த விருப்பத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே அந்த குரு உங்களை தேடி வந்துடுவார். எதன் மூலியமாகவும் உங்களை வந்து அடைவார். ஒரு நபர் இறைக்கும் ஒரு நபருக்கும் நடுவுல குரு என்பவர் ரொம்ப அவசியமாது. அது இல்லாம நம்மளால இறையை உணர முடியாதா? உணரலாம். அது பிறவி பேர்ல தான் அமையும், பிறவி பேர்ல அமையுது. அதாவது பிறவிகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பிறவி எடுக்கிறது அப்படின்னு. முற்பிறவியில நமக்குள் எதெல்லாம் நிறைவேறாம இருக்கிறதோ அறிதல் மூலியமா இப்பிறவியில அது புரிதலா நமக்குள்ள ஆட்படும். புரிதலா ஆட்பட்டு அது எல்லாமே இப்பிறவியில நிறைவேறும்.
அந்த நிறைவேறக்கூடிய செயல்களை நிறைவடைந்து இன்பமாக வாழணும். ஆனால் மனிதர்கள் இன்னும் அறிவு நிலைகளுக்கு உள்ளே போயிடுறாங்க. இன்னும் இந்த பிறவிலையும் நிறைய அறிவுகளை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து கொள்ளும் போது அவர்களுக்கு பிறவி தொடருது. இது தனக்குள் நிறைவடைந்து இதன் மூலியமாக நான் உணர்வது சரியா, எனக்குள் எழக்கூடிய இந்த சிந்தனை என்னை சரியாக தான் வழி நடத்துகிறதா என்பதை ஒரு குரு இல்லாமல் தனக்குள்ளேயே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அது பிறவி பெறால் வாய்ப்பது. அது அப்போ எல்லோருமே அந்த நிலைக்கு வந்துட்டோமானா ஒவ்வொரு நிலையில் இருக்கும். அது எந்த நிலைன்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த மனிதர் ஒரு குருவை நாடுவது இயல்பிலே எழும். யாராவது என்னை வழி நடத்த மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு ஏங்கி கேட்கறது, உள்ளுக்குள்ளேயே கேட்கறது. தேடி போவேண்ணா, தேடி போய் குருமார்களாக தேடுறவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த மத குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், ஆன்மீக பேரில் என்னென்னமோ செய்யக்கூடிய நிலை. அது வேண்டாம். அது உங்களுக்குள்ளேயே வரணும், உங்களுக்குள்ளேயே எழணும். அது ஆழ்ந்த விருப்பம். அந்த விருப்பம்ன்றது ஆழமானதா, ஆழன்ற வார்த்தை கூட அதுக்கு பொருந்தாது. அது விருப்பத்தில் நிலை பெறுதல் அப்படின்னு சொல்றது. உயிரிலிருந்து எழக்கூடிய விருப்பம். அது அந்த உயிர் விரும்பும், தன்னை தானே உணரக்கூடியதை நமக்குள்ளே இருக்கிற உயிரே விரும்பும். அதான் அதோட இயல்பே. அந்த உயிரே உங்களுக்கு வழிகாட்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை நீங்க அதை விடுத்து நான் ஒரு பாதையில போறேன் நீங்க பெருமை அடிச்சுக்கிறதுக்கோ, அதை நீங்க வெளிப்படுறதுக்கோ, உங்களை அடையாளப்படுத்திக்கவோ ஒரு குருவை நீங்க நாடினீங்கன்னா அந்த மாதிரி குருக்கள் தான் உங்களுக்கு அமைவாங்க. அந்த மாதிரி குருமார்கள். அப்படி இருக்கும்போது இவர் தான் நமக்கு சிறந்த குரு, நல்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னு எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது? அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய உணர்த்தல்கள்ல உங்களுக்கு உள்ளூர மலரும். நான் சொல்றது உணர்ச்சி மேலவங்கன்னு சொல்லலை. இங்க எல்லோருமே உணர்ச்சியை தூண்டுற குருமார்கள் தான் அதிகம். உணர்ச்சியை தூண்டி நீங்க உணர்ச்சிக்கு ஆள்படும் போது வரக்கூடிய நிலையை நீங்க பரவச நிலையா நினைச்சு நிறைய பேர் அதுல தான் சிக்கிறது. அது இல்லை, நான் சொல்வது அது அல்ல. உங்களுக்குள் ஒரு பெரிய நிறைவும் மலர்ச்சியும் வரும். வேற கேள்விகளே உங்களுக்குள்ள எழாது. அப்படி உணர்த்தக்கூடிய குரு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உணர்த்தல் மூலியமாக உங்களுக்குள்ள கேள்வியே எழாது. அந்த செயலில் நீங்க தொடர்ந்து செயல்படும் போதும் உங்களுக்குள்ளேயே நிறைய வழிகாட்டுதல் உங்கள் உள்ள இருந்தே வரும். அதை இனம் கண்டு கொள்வது உங்க உயிர். அது உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா ஒரு குரு உணர்த்தினா அதுலேயும் கேள்விகள் எழும். ஒரு குரு நமக்கு ஒரு உணர்த்தலை கொடுக்குறார், ஒரு அறிவுரையை வழங்குறார், ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாருனாவே கேள்விகள் எழும். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருமே குரு தான். அதில் ஆராய்ந்து ஒரு நிறைவு, திருப்தி அப்படின்ற ஒரு நிலை வருதோ அவர் தான் அந்த குரு. அது உங்களுக்கே தெரியும், அது தவறாக போகாது. அதனால தான் நீங்கள் தேடி போகாதீங்கன்னு சொல்கிறேன். குரு தான் நம்மளை தேடி வருவார். ஒரு சிறந்த குரு எப்படி நம்மளை வழிகாட்டுவாங்க? எப்படி நம்மளை இறைக்கு அவங்க ஒரு பாதையில் எப்படி நம்மளை கொண்டு போவாங்க? என்ன மாதிரியான வழிகாட்டுதல் இருக்கும்? எப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு எந்த குரு வாய்க்கப்படுறாரோ அவருடைய நிலையிலிருந்து அதை உணர்த்துவார். அந்த நல்ல குரு கெட்ட குருன்னு இனம் பிரிக்க சொல்லலை. அதான் குரு என்பவர் உடலோடு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் உருவில் இருக்கும்போது அவர் குருவாக இருப்பார். அருவமாக இருந்துமே நம்மளை வழி நடத்துவாங்க. அருவம்னா புரியுது இல்லையா? உடலோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்தன்னு சொல்லக்கூடாது, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய மகரிஷிகள், சப்த ரிஷிகள், சித்தர் பெருமக்கள் ஒளிநிலையில தானே இருக்காங்க. நம்ம ஏங்கி அந்த உணர்வு எடுத்தோம்னா நமக்குள் அவர்கள் உணர்த்துவாங்க. அவர்களே நமக்கு குரு தான். நம்ம உயிர் வழியாக அவங்க உணர்த்துவாங்க. அவர்கள் உடலை தானே உதித்தாங்க, உயிர் இல்லையே. இந்த உயிர் தான் நமக்குள்ளே இருக்கு. அவர்களுக்குள் இருந்த அதே உயிர் தான் ஒரு துளி நமக்குள்ளேயே இயங்குது. இந்த உயிர் வழியாக நம்மளை அவங்க வழி நடத்துவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது, அகத்தூண்டல் என்பதெல்லாம் அவர்கள் உணர்த்துற ஒரு உணர்த்தல்கள் தான். அது இறைன்னு சொல்லலாம், மகரிஷிகள் சொல்லலாம்,
நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். அவங்க யாரும் என்னை இப்படி தான் கூப்பிடுன்னு சொல்லலை, என்னை வணங்கணும்னு சொல்லலை, என்னை வழிபடு, எனக்கு இந்த சடங்குகள்லாம் செய்யணும், எந்த ஒரு குருவும் ஒரு இறையோ அப்படி ஒன்றும் சொன்னதே இல்லை. அப்படி சொன்னால் அது குருவும் அல்ல, அது இறையும் அல்ல. அதுதான். ஒரு நல்ல புரிதல் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி. இந்த புரிதல் எல்லாருக்கும் போய் ஆமா. சேரணும். இதன் மூலியமாக ஒரு புரிதல், அறிதல் நீங்கள் எல்லாருக்குமே கிடைக்குது. அறிதலில் நிறைய சேர்க்குறாங்க, அது ஒரு பெரிய நோய். புரிதல், அதன் மூலியமாக உணர்தல், அதன் வழியாக அனைவரும் மேம்படணும், அனைவரும் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி கலை. நன்றி.